என்னடா சொல்றீங்க? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க போறானுங்களா? நம்ப முடியலடா, நம்ப முடியல. நானுமே முதல்ல இந்த நியூஸை கேட்கும் போது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு ஏறிச்சு. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, வாஸ்தவம் தானே. இன்னும் ப்ரோ சொல்றது ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சா? தூக்கி சொருவிடுவோம் பாத்துக்க அப்படின்னு நீங்க கேட்க வந்தீங்கன்னா, இந்த ரிலீஸ் டேட்டை டூம்ஸ்டே படத்துல இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் டியூன் படம் கிடையாது. டியூன் படமும் ஒரு ஆஃப் த வகையில ஒரு காரணம் தான், பட் முழுக்க அது மட்டுமே காரணம் கிடையாது. அண்ட் ஒரு சில இதர பல மேட்டர்களுமே இந்த மேட்டருக்குள்ள அடங்கி இருக்கு. டியூன்ஸ்டேவை நம்மளால இந்த ரிப்போர்ட் படி எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவு. அது என்ன மேட்டர், எதனால தள்ளி வைக்கிறான், எந்த டேட்ல தள்ளி வைக்கிறான், சோ தள்ளி வைப்பானா இல்லையா அப்படின்றத பத்தி இந்த ரிப்போர்ட் என்னென்ன பேசி இருக்குன்றத பத்தி ஃபுல் வீடியோல மொத்தமா பாத்திரலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் மொத்த தியேட்டரையும் புக் பண்ணி எல்லா டிக்கெட்டையும் கிவ் பண்ணி உங்களோட உட்காந்து நான் அந்த படத்துல பாக்குறேன். அண்ட் மலேசியால இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு டிக்கெட் கிவ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அதுல 500K ரீச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிப்போம். அண்ட் என்னால முடியும், டிராவல் எக்ஸ்பென்சஸ் என்னால பாத்துக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி 500K ரீச் பண்ணுவோம், அதுவும் டூம்ஸ்டே படத்துக்கு முன்னாடி. சோ எனிவேஸ், வாழ கொலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் எதனால டிலே ஆகுன்றத பத்தி தட்டி தூக்க தயாரா? இந்த மேட்டர் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டியூன் தான். என்னத்தல டியூனையும் இதையும் கம்பேர் பண்ணி விடுற எலை, டியூனுக்கு இதுக்கு சண்டை போட விடுறியாவோ? டியூன் ஸ்டேக்காக எல்லாம் இத்தனை பேர் வெறியோட காத்துக்கிட்டு இருக்க, நீ என்ன நடுவுல அந்த குட்டையை குழப்பியா? காமெடி பீஸ் மாட்டியா ஓடி அப்படின்னு நீங்க கேட்க வரது புரியுது. நானும் இப்படிதான் முதல்ல கதறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஏதுன்னு போய் தேடி பார்க்கும் போது தான் ஐமேக்ஸோட பாதி புக்க இல்ல ஐமேக்ஸோட எல்லா புக்கிங்கையும் அந்த டேட்ல நம்ம டியூனுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு புக்கிங் இல்ல, ஐமேக்ஸே கிடையாது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு பூராவுமே ஐமேக்ஸ் கிடையாது. டியூனும் அதே நாள்ல தான் இறங்குது, டிசம்பர் 18. அண்ட் அதே நாள்ல தான் டாக்டர் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகுது. டாக்டர் டூம்ஸ்டே யாரா? ரெண்டுமே ஒரே நாள்ல இறங்குது. அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எனக்கு பிரச்சனை இல்ல, ஐமேக்ஸ் காரனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எல்லா ஐமேக்ஸ் புக்கிங்கையும் நம்ம டியூன் படத்துக்கு கொடுத்துட்டான், டியூன் பார்ட் 3க்கு. ஏன்னா அந்த படம் முழுக்க ஃபிலிம் பண்ணப்பட்டதே ஐமேக்ஸ்க்காக தான். அண்ட் டூம்ஸ்டே படத்தை ஏகப்பட்ட பேர் ஐமேக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மொத்த இல்ல எக்ஸ்மென், அவெஞ்சர்ஸ், மார்வல், ஹீரோல, சோனி, சாணி பீனி, நீ அவன்லாம் வரானோ, ஃபென்டாஸ்டிக் 4ல இருந்து எல்லாமே தீ உள்ள போடுன்ற மாதிரி ஏகப்பட்ட குமிஞ்சு கிடக்கும். அதை பார்க்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட மார்வல் ஃபேன்ஸ் இன்னும் ஐமேக்ஸ்ல தான் அதை படம் பார்க்கணும்னு இருப்பானுங்க. எண்டு கேமே ஐமேக்ஸ்ல தான் முதல்ல எல்லாரும் பார்க்கணுன்றதே ஆசைப்பட்டாங்க. அண்ட் இப்போ ஐமேக்ஸ் தியேட்டர்கள் பாதியுமே ஃபுல் ஆயிடுச்சு, டியூனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க அப்படின்னா இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் அடி வாங்கும். ஏன்னா டூம்ஸ்டேக்கு அவனுங்க சீட்டிங்கே கொடுக்க மாட்டானுங்க. அப்புறம் ஐமேக்ஸ் கொடுக்கலனா தியேட்டர்கள் வேற நார்மல் தியேட்டருக்கு தான் போவானுங்க. அங்க அடிச்சு புடிச்சு நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு பாக்குற அளவுக்கு அவனு ஒர்த்து கிடையாது. பாப்பானுங்க என்ன டைம் ரொம்ப இழுக்கும், நாளை ஓட்டுவானுங்க. ஐமேக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனால முடியாது. அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே மொத்தமா கெட்டு போயிடும். நம்ம கிவ்அவேக்கே நான் ஐமேக்ஸ்ல வச்சா இன்னும் கொல்லாம இருக்குமோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒண்ணு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை தள்ளி வைக்கணும், இல்லனா டியூன் பார்ட் 3 தள்ளி வைக்கணும். இவனுங்க ரெண்டு பேரும் தான் பிரச்சனைன்னு கேட்டா அங்கதான் தப்பு பண்றீங்க. மூணாவதா ஒருத்தன் வருவான், அவன் தான் ஜுமாந்தியோட அடுத்த பார்ட். அது இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு, எல்லாம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பையனும் இதே டிசம்பர் மாசத்தோட முதல் வாரத்துல ரிலீஸ் ஆகும். அவனுக்கும் ஐமேக்ஸ்ன்றது தேவைப்படும். அவனுக்கு அது வேர்ல்டு வைட் எல்லாம் தேவைப்படாதுன்னு வைங்களேன். எல்லா ஐமேக்ஸ்ல எல்லாம் தேவையில்ல, ஒரு சில ஐமேக்ஸ்ல கொடுப்பானுங்க. பாதி ஐமேக்ஸ் டியூனுக்கும் ஒரு சில ஒரு காவாசி ஐமேக்ஸ் தூக்கி இந்த ஜுமான்ஜிக்கும் கொடுத்துட்டானுங்கன்னு வைங்களேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு பயப்புள்ள நட்டாத்துல நிப்பான், அவனால ஒன்னையும் முடுங்க முடியாது. அப்படியே வாயில லாலிபாப் சப்பிட்டு போக வேண்டியதுதான். இது RCB ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால அவனும் வந்து லாலிபாப் சப்பு RCB கப்புன்னு சொல்லிட்டு இருக்கப்படாது. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கப்பு ஜெயிச்சிட்டானுங்க. கிரிக்கெட் எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். FIFA வேர்ல்டு கப் வருது, அதை பத்தி அப்புறமா பேசலாம். இப்போ இந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகிற மேட்டர்னாலேயே, மூவிஸை விடுங்க, இந்த ஐமேக்ஸ் மேட்டர் தான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை. இது மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் கருத்து கணிப்பாளர்களும் ஹாலிவுட் யூடியூபர்ஸும் சொல்லிட்டு இருக்கானுங்க. இது உண்மையா இருக்குமா அப்படின்னு தேடும் போது தான் ஐமேக்ஸ் பிரச்சனை ஆக்சுவல் பிரச்சனையாவே இருக்குது. நானும் டிலே ஆகிறதுக்கு எடிட்டிங் பிரச்சனை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இந்த மாதிரி மேட்டர்கள் நினைச்சேன். ஐமேக்ஸே ஒரு பெரிய மேட்டரா இருக்கும்னு இப்பதான் தெரியுது. டியூன் சாதாரண படமா இருந்தா கூட பரவாயில்ல, டியூன் ஒரு பிரம்மாண்டமான படம், டியூன் பார்ட் 3. அது ஐமேக்ஸ்ல பார்த்தா தான் சத்தியமா சொல்லுங்க நல்லா இருக்கும். சத்தியமா அந்த நார்மல் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதுங்க. நான் இதுக்காகவே ஒருக்கா டியூன் பார்ட் 2 போயிட்டு ஐமேக்ஸ்ல பார்த்துட்டு வந்தேன். ஆனா இங்க இருக்கிற ஐமேக்ஸ் ஸ்கிரீன்லாம் ரொம்ப குட்டி. நான் ட்ரிவாண்ட்ரத்துல பார்த்தேன். இதை விடையும் ஐமேக்ஸ் பெருசா இல்லாம இருக்காங்க. நமக்கு தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. என்ன அவன் அங்க போயிட்டு ரீல்ஸ் எடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. வைத்தறிச்சல பாத்தீங்கன்னா இதுல என்ன ப்ரோ இருக்கு? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பாக்குறவன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்ப்பான், ஐமேக்ஸ்ல போயிட்டு டியூன் 3 பாக்குறவன் டியூன் 3 பார்க்க போறான். உனக்கு என்ன கடியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு கடி இல்ல, ஆக்சுவல் ஆடியன்ஸோட கருத்து கணிப்ப கிரீன் லைட்ன்ற ஒரு டேட்டா அனலிஸ்ட் நம்ம அந்த டீம் ஒன்னு இருப்பானுங்க, டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி விட்டுக்கின்னு இருப்பானுங்களே. நம்ம ஊர்ல கூட அரசியல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மூவிஸ்க்கான டேட்டாஸ்
காசு எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மூவியை அதிகமான மக்கள் பேர் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க, இந்த மூவியை பத்திலாம் இவங்களுக்கு தெரியுது அப்படின்ற கணக்கெடுப்புல 57% பேர், 100%த்துல 57% டூம்ஸ்டே படத்தை தான் பார்க்க தயாரா இருக்கிறாங்க. 41% தான் டியூன் படத்தை பார்க்கறது தயாரா இருக்கிறாங்க. அண்ட் 50% பேர் டூம்ஸ்டே படத்தை ஐமேக்ஸ்ல பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. புரியுதா? இந்த 7% தான் நார்மலா பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நார்மல் தியேட்டர்ஸ்ல. மீதி 50% பேரும் டூம்ஸ்டே படத்தை ஐமேக்ஸ்ல தான் பார்க்க தயார் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தான் இது இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய காரணமாவே இருக்கு. ஏன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் இல்லைன்னா சத்தியமா நான் கண்டுக்கவே மாட்டேன். சரி ஐமேக்ஸ்ல பாக்குறோம் பார்த்துட்டு போவான், அந்த நார்மல் தியேட்டர்ல பாக்குறோம் பார்த்துட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு நான் இருந்திருப்பேன். ஆனா இந்த டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கி வாரி போடுது. இது சாதா டேட்டா இல்லப்பா, ஆக்சுவல் அந்த கம்பெனிக்காரனே எடுத்து போடுறது. அவனுக்கு ட்ராக் ரெக்கார்ட்லாம் அவங்களோட வெப்சைட்ல இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் 50% பேர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தியேட்டர்ல பார்க்கலாம்னு இருக்கானுங்க. அண்ட் அதே 38% தான் டியூன் 3 தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு இருக்கானுங்க. அந்த 30% ஆட்களுக்காக மட்டும் இவனுங்க ஐமேக்ஸ் கொடுக்குறானுங்க. ஆனா இதே சைடுல 50% இருக்கிற போறவங்களுக்கு இவனுக்கு ஐமேக்ஸே கிடையாதுன்ட்டானுங்க. அவனுங்களாம் பாக்குறதுக்கே தயாரா இருக்கானுங்க. எப்ப கொடுத்தாலும் நான் பாக்குறேன்டா. இது மட்டும் இல்லாம அவனுக்கு கையில சின்ன பசங்க கூட இருக்கானுங்க. டியூன் பார்ட் 3 எத்தனை சின்ன பசங்க பாக்குறானுங்க, அண்டர் 18 பாக்குறானுங்க எனக்கு தெரியாது. பட் அண்டர் 15 பாக்குறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி 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 லோ. ஏன்னா அவனுங்க டியூன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருக்க மாட்டானுங்க. கருத்து கணிப்புப்படி சில்ட்ரன்ஸ் அண்ட் யங்கர் ஆடியன்ஸ் 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்குமே மார்வல் அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. அவங்களுக்கு ஐமேக்ஸ் கொடுக்கல, ஆனா டியூன் பார்ட் 3க்கு ஐமேக்ஸ் கொடுக்குறானுங்க. கேட்டா டியூன் ஸ்டேன்னு காது ஊத்தின்னு இருக்கிறானுங்க. அதுலயும் இன்னும் டூம்ஸ்டே படத்துக்கு மட்டும்தான் அந்த மார்க்கெட்டிங் டீம்னு பெருசா எவனுமே இறங்கி செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. சும்மா நாலு அந்த ட்ரெய்லர் மாதிரி சின்ன ஒரு பீக் விட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த சேர் வாட்ச் ஒன்று நடத்தினானுங்க. எந்தெந்த கேஸ்ட் எல்லாம் வர போறானுங்க, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேஸ்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 டீசர் மாதிரி 4 கேரக்டர்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டானுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டீமோட மொத்த எழுதவுமே சொல்லி முடிஞ்சுது. அது அப்படியே ஓரமா தூக்கி போட்டு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தி நம்மள மாதிரி ஒரு சில சேனல்ஸ் பேசிட்டு இருப்போம். இப்ப நம்ம பேசுறது மேட்டரே கிடையாது. அவனுங்க இப்ப இன்னும் அதை டெலிவர் பண்ண நம்ம கிட்ட மார்க்கெட்டிங் டீம் எடுத்து செய்யவே இல்லை. செத்தப்பூலான் உள்வரின் படத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், வேர்ல்டு டூரே போனானுங்க. அப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கெல்லாம் யூனிவர்ஸ் டூரே போனோம். ஏகப்பட்ட மேட்டர்கள் செய்ய காத்துன்னு இருக்கிறானுங்க. அந்த சமயத்துல இன்னும் 50% மக்கள் மட்டும்தான் இதை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு இருக்கானுங்க. ஆல்ரெடி 57% பேர் மொத்தமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு தான் போகணும், டூன் படத்துக்கு போக வேண்டான்றனே இருக்கானுங்க. அந்த சமயத்துல 50% தியேட்டருக்கு போய் பார்க்கணும்ன்ற இருக்கானுங்க. இன்னும் இவனுங்க இந்த மார்க்கெட்டிங் டீம்ல எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்டர்நெட் பூரா டூம்ஸ்டே மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம போடுற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அவனாவது பாக்குறானு பாப்போம். பட் இதாங்க ஐயா கதை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால நடுவுல 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதனால ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. டியூன் படத்துல இன்னும் ப்ரமோஷன் ஆரம்பிச்சானுங்களா என்ன கதைன்னு தெரியல. அந்த படத்தை பத்தின அவேர்னஸ் எவனுக்குமே கிடையாது. எவன் அந்த 2 பார்ட்டையும் உட்காந்து குளறுபடியான கதையெல்லாம் பார்த்து, அதுவும் வந்து புத்தகத்தை வேற பேஸ் பண்ணி வரப்படுற கதை, அதெல்லாம் எவன் உட்காந்து படிக்கிறான். காமிக் புக் படிக்கிறவனே கம்மி, இதுல புத்தகம் வேற படிக்கிறானா. இன்ஃபினிட்டி வார் படத்தையே அசால்ட்டா ரூசோ பிரதர்ஸ் கொண்டு வந்து முடிச்சானுங்க. தானோஸ்ன்ற ஒருத்தன் எவனே தெரியாது, அவனுக்கு அழகா அந்த படத்துல இன்ட்ரோடியூஷன் கொடுத்து எண்ட் கேம் படத்துல அப்படியே அந்த கேரக்டரை மொத்தம் முடிச்சு விட்டானுங்க. அந்த கேரக்டர் இன்னும் மைண்ட்ல நிக்குது. அண்ட் அதே மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நம்ம டாக்டர் டூமுக்குமே பண்ண போறானுங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் பிளஸ் மார்க்கெட்டிங்குமே பெருசா பண்ண போறானுங்க. அண்ட் டியூனல்கள்லாம் எவனுக்குமே அவேர்னஸ் இருந்தாலுமே அதுவே பார்க்க மாட்டானுங்க தியேட்டர்ல அதிகமா. ஆனா அதுக்கு ஐமேக்ஸ் அதிகமா வழங்குனது இந்த படத்தோட அடி வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ஒரு காரணமா இருக்கும். பட் மொத்தமா படுக்காது. அதுக்கு பதிலா இவனுங்க டேட்டா சேஞ்ச் பண்ணுவானுங்க. ஏன்னா மார்வலுக்கு ஐமேக்ஸ் தேவை. சோ அந்த ஐமேக்ஸ் சீட்டுக்காகவே இவனுங்க மேபி இதை சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க. இது கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கேட்கும் போது உங்களுக்குமே ஒரு டவுட் வரும். கண்டிப்பா இதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணலன்னா கண்டிப்பா ஐமேக்ஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. டியூன் படத்துக்கு ஆளே இல்லாத படத்தை வச்சு ஓட்ட போறதுக்கு அவனும் முட்டா பய கிடையாது. ஆளு வருவானுங்க, அதுக்குன்னு கூட்டமே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வர அளவுக்கு கூட கூட்டம் இருக்காது கண்டிப்பா. ஆனா அந்த படத்துக்கான ஃபேன் பேஸ்ல இருக்கிற மக்கள் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்க தான் போறானுங்க. டியூன் படத்தை அதுக்கு நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு இருக்கிற அளவுக்கான ஆடியன்ஸ் டியூன் படத்துக்கு இல்லாத சமயத்துல அவங்களுக்கு அதிகமா ஐமேக்ஸ் கொடுக்கிறது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அடி வாங்குறதுக்கு ஒரு சின்ன காரணமா இருக்கும். கண்டிப்பா சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் டைமர் ஓடிக்கினே இருக்குது. அது கரெக்டா 18 டிசம்பர் லைவ் அன்னைக்கு முடியும். அப்ப கரெக்டா இந்த படம் ரிலீஸ் ஆகும். மேபி டியூனோட ரிலீஸ் டேட்டை கூட மாத்தி வைக்கலாம். பட் டியூனுக்கு ஆல்ரெடி ஐமேக்ஸ் புக் பண்ணப்பட்டதுனால இந்த ஐமேக்ஸ் அடி வாங்குறது, இந்த ஐமேக்ஸோட ரிலீஸ் டேட், ஐமேக்ஸ்ல இந்த 2 படமும் ரிலீஸ் ஆக போற ரிலீஸ் டேட்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் தயாரா இருந்துக்கிறோம்னு சொல்லி இந்த வீடியோவை மொத்தமா முடிக்கிறேன். சோ இந்த ஐமேக்ஸை டியூனுக்கே கொடுக்கலாமா இல்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டேட் சேஞ்ச் நடக்கணுமா இல்லையான்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு கீழே இருக்க ஜாயின் பட்டனை கண்டிப்பா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு தர ரெடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலாவா இருங்க.